லாஸ்ட்டாக ஒரு டீ, ஒரு சுலைமான் டீங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சுலைமான் டீ வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒரு பெல்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வச்சு கண்ணு முன்னாடியே அந்த டீ போட்டு மசாலா டீ மாதிரி அது ஒரு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதில் நூற்றுக்கணக்கான மூலிகைகள். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஒன்று பேசினோம். எங்கள் பொண்ணு கல்யாணத்தில் ஏதாவது ஒரு புது ரெசிபி ஒன்று பண்ணலாமா, ஒரு புளிப்பாக ஒரு டேஸ்ட் இருக்கும், இனிப்புக்கு ஒரு சுவை இருக்கும், 6 சுவையும் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். பண்ணுவோன்னா நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், பண்ணலாம்னா சொல்லிகிட்டே இருந்தார். நான் அப்புறம் மறந்துட்டேன், நானும் அதை மறந்துட்டேன். ஆனால் அந்த டீ இருக்கு இல்லையா, அந்த டீயில் கசப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு கண்டிப்பாக இருக்கும், மருத்துவ குணத்தில் புளிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீ அது சுலைமான் டீங்கிறது. உண்மையிலேயே பல பேர் ஃபோட்டோ எடுத்தது அதுதான். ஏன்னா அவர் என்னென்ன ரெசிபி போட்டார் கீழே, என்னென்னலாம் போட்டிருக்கோம் அங்கே முன்னாடி தான் காய்ச்சி கொடுக்குறாங்க. அந்த தேநீர் வந்து பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. கல்யாணம்